வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு குயிக் ஃபினான்ஷியல் டிப். ஸோ மாத சம்பளம் வாங்குற நிறைய பேர் வந்து என்கிட்ட மந்தில் வந்து ஒரு 10,000 வந்து சேவ் பண்ண முடியுது, அந்த 10,000 எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் அசட் டைவர்சிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதை வந்து பீப்புள் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த 10,000 மொத்தமாக கொண்டு போய் கோல்டாவோ மொத்தமாக கொண்டு போய் ஈக்விட்டி ஷேர்ஸாவோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 10,000 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து லார்ஜ் கேப் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, HDFC இந்த மாதிரி சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச மாட்டோம். அது என்னங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஒரு 3,500 ருபீஸை வந்து நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் போடலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரிஸ்க் இல்லாமல் ஒரு டீசெண்டான மார்ஜின் வந்து உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து அது நல்லாவே அக்யூமுலேட்டும் ஆகும். ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடிசி ட்ரை பண்ணலாம், டைட்டன் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் வந்து என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம், எதை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட லாங் டேர்ம் சேவிங்ஸாக நீங்கள் இதை பார்க்கணும். லைக் 10 இயர்ஸ் மினிமம் ஆச்சும் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வருது ஃபார் பெட்டர். அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. என்ன கேட்டால் மல்டி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபார் பெட்டர். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு 3,500 ருபீஸ் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ரேட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% ரிட்டர்ன் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் லைக் நான் 10 வருஷம் வெறும் 3,500 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து 4,20,000 ருபீஸ். அண்ட் எனக்கு கிடைக்க போகிற எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் 3,64,000 ருபீஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இல்லை இப்போ நான் வந்து என்னோடய 10 இயர் வந்து 10 வருஷம் கழிச்சு நான் அந்த காசை எடுக்க விரும்பலை, பட் ஸ்டில் இன்னொரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 5 வருஷத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து வெறும் 6,30,000 தான் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 10,35,760 ரூபாய் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸாக மட்டும் கிடச்சிருக்கும். டோட்டலாக என்கிட்ட ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 16 lakhs கிட்டே இருக்கும். ஸோ எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் டென்யூர் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபைனலாக கோல்டு ETF. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேர் மினிமம் வந்து கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணிட்டு வரணும். ஸோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் விழுகுது அப்படின்னா கூட உங்களோட அசட் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வந்து ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணும். ஸோ கோல்டு வந்து 2,000 இப்போ இருக்கிற கோல்டு வேல்யூக்கு வந்து உங்களால் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்க முடியல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டை ETF-ஆக வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ETF-ஆக வாங்குறது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா டிஜி கோல்டு ரொம்பவே ட்ரஸ்டபிளான ஆப்ஸு இல்லை ட்ரஸ்டபிளான ஷாப்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 கிராம் 2 கிராம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக மினிமம் வந்து ஒரு 1,000 ருபீஸ் ஆச்சும் கேஷ் வந்து லிக்விடிட்டி வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக. அண்ட் நெக்ஸ்ட் மந்தில் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு கையில் எக்ஸஸ் இருக்கும்ல, இந்த 1,000 ருபீஸ் அதை வந்து நெக்ஸ்ட் மந்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கு திடீர்னு தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் தவிர அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்காதீங்க, அடுத்தடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் 10 to 12% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது வந்து ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியம் தான், ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு க்ரோத் பொறுத்த வரைக்கும். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 12 to 15% வந்து உங்களுக்கு ஆவரேஜ், மீடியம் டு ஹை ரிஸ்க்கு. நான் 15% ஆவரேஜுக்கு நீங்கள் வேணும்னு ரொம்ப அக்ரெசிவாக போனீங்கன்னா ரிஸ்க் வந்து ஹையராக இருக்கும். எப்போவுமே ஆஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மீடியம் ரிஸ்க்கே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டு காசை நிறைய விட்டுறாதீங்க. ஸோ தட் வில் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். லாங்கர் டென்யூர் ஹோல்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் மோர் ரிட்டர்ன்ஸ் கம்மிங் அப். ஃபைனலாக கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கோல்டு வந்து கண்ணாப்பின்னான்னு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் தட். அவுட்லேயர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக அவுட்லேயர்ஸுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவாக போனதும் எக்ஸ்ட்ரீமாக பாசிட்டிவாக போனதும் ரிமூவ் பண்ணிவிட்டு
ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு தரும். ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக இல்லை, மீடியம் தான் மேக்ஸிமமே. திஸ் இஸ் அகெயின் அ குட் வே ஆஃப் லைக் நோ சேவிங் யுவர் அசெட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு குவிக் இன்சைட் ஆன் ஹவு டு டூ யுவர் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். இன்னும் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள்.